இப்போ ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் மூலியமா நிறைய இன்ஃப்ளூன்ஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. அதாவது இப்போ வெயிட் லாஸ் பவுடர் அப்படின்றதோ இல்ல இந்த டானிக் எடுத்துக்கிறது, இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, இது மூலியமா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி இது பண்ணாம இருக்கு? அதாவது சில மருந்துகள்லாம் இருக்கு, வெளிநாட்டில் இப்பதான் அது அவைலபிள் ஆயிட்டு இருக்கு. அந்த மருந்துகள் இது வரைக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுக்கல. ஆனாலும் அங்க இங்க அப்படி இப்படின்னு உள்ள வந்துருது. இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சோ நம்ம எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. தண்ணி சார்ந்த உணவுகளை மட்டும்தான் எடுத்து அந்த பொண்ணு இப்போ உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. குடல் சுருங்கிடுச்சு, அது பசி இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு ஒரு பெயர் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆன்சைட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு. தொடர்ந்து சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்கு பசியே இல்லாம போயிடுச்சு. அப்ப பசி இல்லாத நிலை வந்துட்டா நம்ம சாப்பிட தேவையில்லை, இல்ல இந்த மாதிரி டக்குன்னு உடம்பு குறைஞ்சுன்னு ஒரு நினைப்புல இருக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் குறைஞ்ச நேரத்துல உடம்பு குறைக்கிறதுக்கும் ட்ரை பண்றாங்க. அது எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்? எதுவுமே நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது, நம்ம ஆசைப்படுறது எதுவுமே குறுகிய காலத்துல அடையணும்னு நினைக்கிறது தப்பு. அதுக்குன்னு உண்டான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். இப்போ நம்ம எடுத்தோமா கௌத்தோமான்னு சொல்லி டோட்டலா சாலிட்ஸே அவாய்ட் பண்ணிட்டு லிக்விட்லயே இருந்தா உடல் சுருங்கிரும், உடல் சுருங்குறதுனால பசி எடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கை இவங்களே போட்டு அவங்களா முயற்சி பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கு. அது ஒரு துரதிருஷ்டம் தான். ஆனா அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் எதுவா இருந்தானா, சாலிட்ஸும் தேவை, லிக்விட்ஸும் தேவை, தாது பொருட்களும் தேவை, கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன்ஸும் தேவை. இது எல்லாமே தேவை. இதை பேலன்ஸ்டா எடுத்துட்டு போகணும். இதை எடுத்துட்டு போகணும்னா ஒரு டயட்டீஷியன் அல்லது டாக்டரோட உதவி உங்களுக்கு தேவை. அதே மாதிரி தான் எப்படி எக்ஸ்ட்ரீம் டயட்டும் தப்போ, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸும் தப்பு தான். லைஃப்ல எதுவா இருந்தாலும் பேலன்ஸ்டா இருக்கணும். டூ மச் ஸ்டார்வேஷன் ராங், டூ எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸ் ஆல்சோ ராங். பி பேலன்ஸ்ட் இன் யுவர் லைஃப். இப்போ இந்த உடல் பருமனா இருக்கிறதுனால அதை குறைக்கணும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்க இளம் சமுதாயம் மட்டும் இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த முறையில அதை கையாளணும்? இந்த முறை தப்பு, இந்த முறை ரைட்டுன்றதை விட ஒரு பேலன்ஸ்டான, நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், எந்த முறையா இருந்தாலும் அது பேலன்ஸ்டா இருக்கணும். நம்பர் 1, சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல யூடியூப்லயும் ரீல்ஸ் போடுறவங்கள பத்தி அதை மட்டுமே நம்பி நீங்க போயிட்டு இருக்காதீங்க. நீங்க முதல்ல உங்க ரிசர்ச்சை பண்ணுங்க. உங்க ரிசர்ச்சை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்டரையோ ஒரு டயட்டீஷியனையோ நீங்க பார்த்துட்டு அவங்க கிட்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்கள் உடல் வாகு இப்படி இருக்கு, உங்கள் உடல் வாகுக்கு இந்த டயட்டுக்கு பொருத்தமானது அப்படின்னு எடுத்து டயட்டுக்கு போறதுக்கு முன்னால பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு, டயட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 மாசத்துல பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பேலன்ஸ்டா எடுத்துட்டு போங்க. நீங்களே எந்த விதமான ஒரு ஸ்பெஷலிஸ்டோட உதவி இல்லாம ஒரு கிராஷ் டயட்ல என்டர் ஆகாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நோ பெயின் நோ கெயின். டயட் மட்டுமே முக்கியம் இல்லை. டயட் ஒரு பக்கம் தான், ரெண்டாவது பக்கம் எக்ஸசைஸ். டயட்டும் வேணும், எக்ஸசைஸும் வேணும். அப்பதான் உடல் பருமனை குறைக்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.